ஒரு அழகான அடர்ந்த காட்டில் அனைத்து பறவைகளும் ரொம்ப சந்தோஷமாக கூடி வாழ்ந்தன. அதே சமயம் மான் இனங்களும் கூட்டமாக அதனுடைய கூட்டத்தோட சந்தோஷமாக மேய்ந்துக்கிட்டு இருந்தது. அதே சமயம் ஒட்டகச்சிவிங்கி இதே போல் ஒரு புலியும் காட்டில் அதுக்கு பசி தாங்க முடியாமல் அதுக்கு தேவையான இறைய காடு ஃபுல்லாக சுற்றி தேடிட்டு இருந்துச்சான். அதே போல் சிங்கமும் அதனுடைய பசியை போகிறதுக்காக எதனா கிடைக்காதான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்துச்சான். இதே போல் அனைத்து விலங்கினங்களும் அது பசியை போக்க தன்னுடைய இறையை தேடி ரொம்ப சந்தோஷமாக இந்த அடர்ந்த காட்டில் வாழ்ந்து வந்துச்சான். இந்த சமயம் மனிதர் இனங்கள் காட்டுக்கு அடிக்கடி வாழதும் போகிறதுமா இருந்திருந்தத இந்த மான் கூட்டம் பார்த்துருக்கு. அந்த சமயம் மான் கூட்டத்தில் ஒவ்வொரு மான்களாக காணாமல் போயிருக்கு. கடைசியாக இருந்த மானுக்கு ஒரே சந்தேகம், கண்டிப்பாக இது சிங்கத்தோட வேலையாக தான் இருக்கும். சிங்கம் தான் நம்ம மான் இனங்களை பிடிச்சி குகைக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்ட மானே இது கண்டிப்பாக ஒரு முடிவு தெரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு, சரி புலிராஜா கிட்ட போயிட்டு நாம் சொன்னாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலிக்கிட்ட போயிட்டு தன்னுடைய குறைய சொல்ல போச்சான். புலிக்கிட்ட போய் புலிராஜா எங்கள் இனங்கள்லாம் ஒவ்வொன்றா காணாமல் போயிட்டுருக்கு, எனக்கு என்னவோ சிங்கராஜா மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் தான் இதுக்கு சரியான ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கிட்ட முறையிட்டுச்சான் மானு. சிங்கம் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு, இல்லை நாங்கள் நானும் சிங்கமும் சரி எங்கள் தேவைக்காக மட்டும்தான் வேட்டையாடுமே தவிர மற்ற நேரத்தெல்லாம் நாங்கள் வேட்டையாட மாட்டோம், இது என்னமோ எனக்கு தவறாக தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த புலி மான்கிட்ட சொல்லிடுச்சான். இதை கேட்டிருந்த ஒரு நரி நேராக சிங்கத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த மான் புலிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, உங்கள் மேலே தான் சந்தேகப்படுது, நீங்கள் தான் அவங்க இனங்களை கொண்டு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு புலிகிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நரி போயிட்டு சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சான். சிங்கம் என்ன பண்ணிச்சான், எல்லா விலங்கினங்களையும் ஒன்றா கூட்டி ஒரு பஞ்சாயத்து ஒன்று போட்டுச்சான். என்ன பஞ்சாயத்துனாக்கா, நம்ம விலங்கினங்களில் ஒவ்வொருத்தராக காணாமல் போகிறோம், அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாகணும், அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் மட்டும் காட்டை சுற்றி அப்படியே வேட்டையாடி வந்துச்சான். அப்படி வரும்போது அங்கங்கே குழி தோண்டி இருக்கிறத பார்த்த உடனே இது கண்டிப்பாக மனிதர்களுடைய வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி எல்லா விலங்கினத்தையும் ஒன்றா கூட்டி இதை மனிதர்கள் செய்த சதி தான், இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னா பயங்கரமான விலங்குகளான சிங்கமான நானும் புலிராஜாவும் கரடியும் ஊருக்குள்ளே போயிட்டு இவங்களை பயமுறுத்தினாதான் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க, அவங்க பாதுகாப்பு வேண்டி வேலி போட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் சொல்லிச்சான். இதை கேட்ட 3 விலங்குகளும் ஊருக்குள்ளே போயிட்டு மனிதர்களை பயமுறுத்தின உடனே இந்த மனித இனங்கள் என்ன பண்ணாங்களாம், காட்டு வனக்காவலர்கிட்ட போயிட்டு சிங்க மிருகங்கள்லாம் எங்களை பயமுறுத்துது, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், காட்டை சுற்றி வேலி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனித இனங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வனக்காவலர் காட்டை பரிசோதித்து பார்த்ததில் அங்கங்கே குழி தோண்டியதை பார்த்த உடனே நம் மனிதர் இனங்கள் நீங்கள் செய்த சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களாம். ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் காட்டை சுற்றி கம்பி வேலி போட்டு இந்த காட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பி வேலி போட்டு போயிட்டாங்களாம். இந்த எல்லா வினங்களும் நமக்கு இனிமேல் கவலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக காட்டுக்குள்ளே போயிடுச்சான். இந்த கழுதையிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, விலங்குகளையும் சரி காடுகளையும் சரி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால் காடுகளை அழிக்காமல் காடுகளை பாதுகாப்போம். இதுதான் அந்த கதையினுடைய நோக்கம்.